ஹலோ, வெல்கம் டு அரவுண்ட் ஆச்சி. இன்னைக்கு மீன் குழம்பு, மீன் முட்டை ஃப்ரை அண்ட் புடலங்காய் பொரியல் செய்ய போகிறோம். சிம்பிளான ருசியான மதிய உணவு இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு மதிய உணவுக்கான சமையலை இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல மீனை நல்லா சுத்தம் பண்ணிக்கிறேன். மீனை தேவையான துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். மீன் சினையை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். உப்பு மற்றும் மஞ்சள் தூள் போட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ மீன் சினையை ஃப்ரை பண்ண தேவையான மசாலா ரெடி பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். சில்லி மசாலா, மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் மேரினேட்டடாக விடலாம். இப்போ மீன் ஃப்ரை பண்ண தேவையான மசாலா ரெடி பண்ணி மேரினேட் செய்யலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய், எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மசாலாவில் மீனை சேர்த்து கோட் பண்ணி 10 நிமிஷம் மேரினேட்டாக விடலாம். மீன் மேரினேட் ஆகட்டும். நாங்கள் புடலங்காய் ஃப்ரை செய்ய போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு மற்றும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடுங்க. கடுகு சீரகம் வெடித்து வந்ததும் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. அதோடு பாதி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் விடலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் குக்காக விடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஐந்து நிமிஷம் குக் ஆகினதும் திருவின தேங்காய் ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க.
டேஸ்டான புடலங்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ண மீன் சினையை ஃப்ரை பண்ணலாம். பேனில் கோகோனட் ஆயிலை சேர்த்து மீன் சினையை வச்சுடுங்க. மீன் சினையை திருப்பி திருப்பி போட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்க. அப்போதான் உள்ள நல்லா வெந்து வரும். அதோட வெடிச்சு பறக்காமலும் இருக்கும். சுவையான மீன் சினை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அடுத்து நாங்கள் மீன் குழம்பு செய்ய போகிறோம். கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்து அதில் கடுகு, வெந்தயம், உள்ளி, பச்சை மிளகாய் சேர்த்து அதோடு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்திட்டு சில்லி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவைக்கேற்ப உப்பு மற்றும் புளி கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். மூணு நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இப்போது நாங்கள் மீன் ஃப்ரை செய்யலாம். டாவாவில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்ச மீன் துண்டுகளை வச்சு ஃப்ரை பண்ணலாம். மீன் துண்டுகளை திருப்பி திருப்பி போட்டு மூடி வைங்க. அப்போ தான் மீன் முழுமையாக குக் ஆகி வரும். கொதிக்கிற மீன் குழம்புல இப்போ வெண்டைக்காய் சேர்க்கிறேன். மீன் குழம்புல வெண்டைக்காய் சேர்த்தா வீட்டு சமையல் வாசனையே தனி. இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடலாம். மீன் ஃப்ரை அண்ட் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். மீன் குழம்புல இருக்கும் வெண்டைக்காயை உடனே தனியாக எடுத்து வச்சிடுங்க. வெண்டைக்காய் குழம்புல அதிக நேரம் இருந்தால் சளிச்சிடும். அதனால தான் ரெடி ஆனதும் எடுத்துடுறோம். இதுதான் இன்றைய எங்களோட மதிய உணவு. இந்த மாதிரி வீட்டு சமையல் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உணவு பிடிக்கிற உங்கள் நண்பர்கள், குடும்பத்தாரோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட போகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.